நான் போனதுக்கு காரணம் நீ இல்ல. நீ உன்னோட உழைப்பால வந்திருக்க. யாரோட பேரை வச்சோ நீ முன்னாடி வரல. சரியா? வணக்கம் மக்களே. இந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா இதான் முதல் ப்ரோமோ வந்திருக்கணும். ரெண்டாவது ப்ரோமோ தான் அந்த இதுக்கு முன்னாடி வந்த ப்ரோமோ வந்திருக்கணும். ப்ரோமோவே மாத்தி வந்திருக்கு மக்களே. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ள யார் வரான் பாத்தீங்கன்னா துஷார் அப்புறம் அமித், இந்த 2 பேரும் தான் மக்களே வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ட்ரி சாங் எல்லாம் போட்டு எல்லாரும் ஆரவாரமா சந்தோஷமா இருக்காங்க மக்களே. இதுல பாத்தீங்கன்னா துஷார் உள்ள வந்தோடனே கண் கலங்கிறாங்க நம்ம அரோரா கண் கலங்காத பார்த்து துஷார் மெதுவா பக்கத்துல வந்து நின்று அவங்ககிட்ட நின்று அப்புறம் கட்டி பிடிச்சி அன்பை பகிர்ந்துக்கிறாங்க மக்களே. அப்போ வந்து ஹவுஸ் மேட்ச்லாம் ஒரு பாட்டு போடுறாங்க. குறுக்கு சிறுத்தவளை பார்த்து அந்த முதல்வன் சங்கம் தான் பாடிட்டு இருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று அழுதுட்டு அப்புறம் வீட்டுல போய் எல்லாரும் அவங்க உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துஷாரும் அரோராவும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மக்களே. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அதாவது அரோரா சொல்றாங்க, அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹவுஸ் மேட்ச் எல்லாம் போட்டி நடக்கும்போது அரோராவை அழுக வைக்கணும்னா துஷார்ன்ற பேரை சொன்னாலே போதுமா, அரோரா வந்து அழுதுருவாங்களாம். அப்படின்னு சொன்ன உடனே துஷார் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வெளியே போக காரணம் நீ கிடையாது. நீ இவ்வளவு தூரம் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கனா உன்னோட திறமை, உன்னோட உழைப்பாளையும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்க. உன்னோட பேரை வச்சு மட்டும்தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. மத்த யாரு சொன்னாலும் நீ கேட்காத. நீ விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. நான் வெளியே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. யார் சொன்னாலும் சொல்றதை காதுல வாங்கிக்காத அப்படின்ற மாதிரி துஷார் சொன்னோடனே அவங்களும் கொஞ்சம் எமோஷனல் ஆயிராங்க. என்னதான் இருந்தாலும் மக்களே, வெளியே வந்து துஷார் பார்த்திருப்பாரு. இந்த ப்ரோகிராம் இதெல்லாம் நடந்திருக்க முடியாது. அது வந்து வெளியே வந்து பார்த்திருப்பாரு. யாருனால துஷார் வந்து வெளியே போயிருக்காருன்னு அவருக்கே தெரியும். நீங்களே சொல்லுங்க மக்களே. அரோரா வந்து அவங்களோட திறமையாலையும் அவங்களோட விளையாட்டோட யுக்தியினாலையும் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்னதான் நினைக்கின்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.